இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக்க நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே சிந்திக்க இணைகின்ற அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாட நமதொட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிகமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பயன்பட்டு வருகிறது.
வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வது இல்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 717வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செவிச்செல்வம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செவிச்செல்வம் தொகுப்பில் இன்று கே. செல்லத்தாய் அவர்கள் எழுதிய சாதனை புரிய தயாரா என்ற சுய முன்னேற்ற கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்தின் இணையவழி அறிமுகமாக இன்றைய நிகழ்வை நமக்கு வழங்க இருக்கின்றார் அன்பு அம்மா தமிழ் பேராசிரியர் விந்திய கௌரி அவர்கள். சமீபத்தில் வெளியாகிய சில நூல்களை பற்றிய அறிமுகத்தை அன்பு அம்மா அவர்கள் நமக்கு இரண்டாவது நிகழ்வாக இன்று வழங்க இருக்கின்றார். அன்பு அம்மா அவர்களை சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செவிச்செல்வம் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் சாதனை புரிய தயாரா என்ற செல்லத்தாய் அவர்களுடைய புத்தகத்தின் திறனாய்வோடு இன்றைய நிகழ்வை சிறப்பிப்போம். இன்றைய பொழுதை சிறப்பாக்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செவிச்செல்வம் இன்றைய வார தலைப்பு. செவிச்செல்வம் அருமையான தலைப்பு. சாதனை புரிய தயாரா நூலின் தலைப்பு சுய முன்னேற்ற கட்டுரைகள். SPK கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் கே. செல்லத்தாய் அவர்கள், தமிழ்துறை தலைவர், மிக சிறந்த சிந்தனையாளர், பேச்சாளர், அருமையான எழுத்துக்கு சொந்தக்காரர். நூல் 51 பக்கங்கள் கொண்டது. NCBH வெளியீடு. 12 கட்டுரைகள் அடங்கியுள்ள நூலில் கட்டுரை தலைப்பு வெற்றியை அறுவடை செய்வது எப்படி, சாதனை புரிய தயாரா, கல்வியால் சிறைப்படாத மாணவ செல்வங்கள், அன்பை அள்ளி அள்ளி பகிர்வோம், இயற்கை தந்த இனிய அமிழ்தம், இளைஞனே நீ பாதை மாறலாமா, உழவுக்கு வந்தனம் செய்வோம், தாகம் தீர வழி என்ன, அச்சம் இல்லாத வாழ்க்கை, அவள் தீயினுள் தென்றல், கோபத்தை அடக்கி ஆள்வது எப்படி, அழுது உழும் உழவன் வாழ்வு உயர வேண்டும். நூல் குறித்து மதிப்புரை நல்க வாய்ப்பு வழங்கிய ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொகுத்து வழங்கவிருக்கும் கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கு வணக்கம். விஜயா அம்மாவுக்கு அன்பான வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். செவியினால் பெறுகின்ற செல்வம் அறிவு. அது நிலைத்த தன்மையுடையது. அறிவு இன்பத்தை கொடுப்பது.
புறத்தே காணப்படுகின்ற ஏனைய பொருட்செல்வம் அழியும் தன்மையுடையது, நிலையாதது, இழப்பில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. செவிச்செல்வமே உயர்வானது என்பதை திருக்குறளில் அருமையாக தெய்வப்புலவர் எடுத்துரைத்துள்ளார். நாம் அனைவரும் அறிந்ததே, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்லத்தாய் அவர்களுடைய நூலின் முதல் தலைப்பு வெற்றியை அறுவடை செய்வது எப்படி. தலைப்பே அருமை. வாழ்க்கை நல்ல வண்ணம் வாழ்ந்தால் நாம் வெற்றியை அடையலாம். தொடக்க வரிகளே சிறப்பானதா அமைந்துள்ளது. பிள்ளைகள் படிக்க வேண்டாம், பிறம்படி படவும் வேண்டாம், சல்லையால் துன்பம்னு அர்த்தம், சுவடி புத்தகம் தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம், பிள்ளை என்றிருந்தால் போதும், பெற்றவள் கழிக்கென மகிழ்ச்சி என்றான். 27 குழந்தைகள் பெற்ற குசேலர் கூறுவதாக அமைந்த ஒரு பாடல் இது. அந்த குழந்தைகள் துன்பப்பட்டு படிக்க தேவையில்லை என்று சொன்னதற்கு காரணம், நிலமென்னும் நல்லாள் வளமையை வாரி வாரி வழங்கினாள். அன்றைய கால மக்கள் மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. நம்முடைய பிறப்பே மகிழ்ச்சியா வாழ்வதற்கு தானே. படிப்பை ஒரு பொருட்டாக மக்கள் நினைக்கவில்லை. வாழ்க்கை தராத பட்டறிவை விட படிப்பறிவு நமக்கு என்ன தரப்போகிறது என்று இருந்தனர். குளம் வத்தி மீன் பிடிச்சா போதும், கூட பிறந்த பிறப்புன்னு இருந்தா போதும் என்று வாழ்க்கைக்கு பணம் மிக அவசியமில்லை, நல்ல குணத்தோடு உடன் பிறந்தார் ஒன்றாக இருந்தால் போதும் என்று வாழ்ந்த காலங்கள் அவை. கல்வி கற்கவும் ஆளில்லை, களவு செய்யவும் ஆளில்லை. அற்புதமான வரி இரண்டாவது. மக்கள் உண்மை தன்மையோடு ஒழுக்கமாக வாழ்ந்தனர். மிகச்சிறந்த வரி. அடுத்த காலகட்டத்தில் மக்களின் மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் வந்தது. உழைப்பது அவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக தெரிந்தது. உற்பத்தி குறைய ஆரம்பித்தது. அப்போது நாகரிகம் என்ற நிலையில் குழந்தைகளை படிக்க வைத்தனர். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்து அறிவித்தல் என கல்வியின் மகத்துவத்தை கண்டறிந்தனர். அன்றைய காலங்கள்ல ஆசிரியருக்கு எல்லாருமே மதிப்பு கொடுத்திருந்திருக்காங்க, மரியாதையா நடத்தி இருக்காங்க. முருங்கையை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளையை அடிச்சு வளர்க்கணும் என எண்ணினர் பெற்றோர். கல்வி கற்க பள்ளிக்கு போகும் பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடித்து படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டும் என ஆசைப்பட்டனர். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரை பார்த்தால் பெற்றோர்களே தோளில் கிடக்கும் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கும்பிட்டு கொண்டே, என் பிள்ளை எப்படி சார் படிக்கிறாள், நல்லா படிக்கலைன்னா அடிச்சாவது படிக்க வச்சிருங்க சார் என்று அன்போடு மரியாதையோடும் சொன்ன காலங்கள் ஆசிரியருக்கு சொர்க்கமாக தெரிந்தது. ஆசிரியரை பார்த்தால் எழுந்து மரியாதை செலுத்தும் அளவிற்கு சமுதாயத்தில் ஆசிரியர்களுக்கு மதிப்பு இருந்தது. அதனால்தான் அக்காலத்தில் வாக்கு கற்றவர்கள் வாத்தியாராக தெரிந்தனர். தோல்னு இருந்தா தப்புனா பறையடித்தல், கொட்ட உதவணும், ஆள்னு இருந்தா அறிவோடு இருக்கணும் என்று கல்வியின் அவசியத்தை புரிந்து கொண்டனர். ஒரு கிராமத்தில் ஆசிரியர் குடியிருக்கிறார் என்றால் அந்த ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை கொடுப்பர். ஆசிரியர் வீட்டு பிள்ளைகள் என குழந்தைகளுக்கும் மரியாதை தருவர். கல்வியை கற்றுத்தரும் கடவுளாக ஆசிரியரை மக்கள் நினைத்த காலம் அது. ஆனால் இன்று குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது பார்ப்போமா? பாரதி குழந்தைகளை தெய்வத்திற்கு சமமாக கூறினார். ஆனால் இன்று வார்த்தா தீர்த்தம், சட்டியில ஊத்துனா தண்ணி, பள்ளியில படிச்சாத்தான் ஒழுக்கமான பிள்ளை என நினைத்து பள்ளிக்கு அனுப்புகின்றனர். ஆனால் தவறு செய்யும் பிள்ளைகளை தட்டி கேட்க முடியாமல்
கை கட்டி வாய்ப்பொத்தி ஆசிரியர் இருக்க வேண்டிய அவல நிலை. பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்றால் அவர்களை படிக்க வைப்பது எப்படி? தேர்வில் பிட் அடித்தால், தவறு செய்வதை தட்டி கேட்டால், உங்க பெயரை எழுதி வச்சுட்டு செத்து போவேன் சார் என்கிறார்கள். சிலர் அப்படி சொல்கிறார்கள், செய்கிறார்கள். இந்த மனநிலையில் மாணவர்கள் இருந்தால் ஆசிரியர்கள் என்ன செய்ய முடியும்? அன்பு குழந்தைகளே, உங்கள் எதிர்காலம் இனிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு ஆத்மா என்றால் அது ஆசிரியர்கள் தான். விடலை பருவத்தில் இருக்கும் பிள்ளைகள் காட்டாற்று வெள்ளம் போல கண்டபடி போக நினைப்பர். அதை கட்டுப்படுத்தும் பக்குவம் பெற்றோர்களுக்கு அடுத்து ஆசிரியர்களுக்குத்தான் உண்டு. ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறார் என்றால் உங்கள் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறார் என்ற அர்த்தம். இளமை காலம் என்பது வாழ்க்கையின் வசந்த காலம் மட்டுமல்ல, அது விதைப்பு காலம். படிப்பனு விதையை விதையுங்கள், பின்பு வெற்றியை அறுவடை செய்யுங்கள். அருமையான வரிகளை எழுதியுள்ளார் செல்லத்தாய் அவர்கள். வெற்றி என்பதும் தானாக வராது, அது உழைப்பென்ற வியர்வை துளியின் விளைச்சல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்காங்க. குழந்தைகளே, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைப்பிடிக்கும். முயற்சியோடு எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. அது காற்றுக்கு அசையலாம், ஆனால் கரை சேர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னேறுவதற்கு கடிகாரம் போல ஓயாமல் ஓடு, மணி முல்லை போல மந்தமாக அல்ல, நொடி முல்லை விட வேகமாக ஓடு. உளிப்படாத கல் சிலையாவதில்லை. காலத்தே படிப்பில்லாத வாழ்க்கை நிம்மதி தருவதில்லை. முயற்சி என்னும் சிறகுகளை கத்தரித்துவிட்டு பறக்க நினைத்தால் படு பாதாளத்தில் போய் விழுந்து விடுவாய். எதிலும் திட்டமிடல் வேண்டும். ஆம், நம் வாழ்க்கையில் நாம் திட்டமிட்டு வாழ்ந்தால் உன்னதமான வாழ்க்கை வாழலாம். அவசரப்படக்கூடாது. இளமை பருவத்தில் ஆசிரியர்கள் கூறும் அறிவுரைகள் முட்களாகத்தான் குத்தும். வருத்தப்படக்கூடாது. மாணவர்களை படிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எரிச்சலாத்தான் இருக்கும். ஆனா நல்ல மாணாக்கர் படிப்பாங்க, நல்ல மதிப்பெண்ணை பெறுவார்கள். அறிவை பெற்று மதிப்பும் மரியாதையும் நிறைந்தவர்களா கிடைக்க பெற்றவர்களா அவங்க வாழ்வாங்க. படிக்காதவங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சும், நாம் அறிந்ததே. அத அழகா சொல்றாங்க ஆசிரியர். முட்கள் இருக்கிறது என்று மென்மையான ரோஜா மலராமலா இருக்கிறது? அந்த முட்களை கொண்டே உங்களுக்குள் ஒரு வேலி அமைத்துக் கொள்ளுங்கள். முன்னேற்றம் காண்பாய். சோம்பல் உன்னை எளிமையாக ஏமாற்றிவிடும். நம்ம அழிக்கிறதே முதல்ல சோம்பல் தான். 5 மணிக்கு எந்திரிச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த மூளையில நினைவாற்றல் அதிகமா இருக்கும். ஓய்வெடுத்த மூளை புத்துணர்ச்சி பெற்று நாம அறிவை வளர்த்துக்கலாம். அப்படி செய்யறது கொஞ்சம் பேரு தான், மாணாக்கர்கள் ரொம்ப கொஞ்சம் தான். சோம்பலுக்கு ஒரு நாளை கொடுத்தாய் என்றால் அது அடுத்த நாளையும் அபகரிக்கும். அடுத்த நாள் இல்ல, பல நாட்களையுமே அது என்ன செஞ்சுக்கும், அபகரிக்கும். விடாமுயற்சியுடன் நல்ல செயல்கள் செய்வதைத்தான் விவேகத்தின் லட்சியம் என்பர். ஒவ்வொரு மனிதனும் விவேகத்தோடு இருக்கணும். அதுவும் இளம் வயதுல மாணாக்கர்கள் விவேகத்தோடு இருக்கணும். அதே சமயம் வேகத்தோடு செயல்படணும். ஒவ்வொரு தினத்தின் விடாமுயற்சியே வாரம், வாரத்தின் செயலே மாதம், மாதத்தின் உழைப்பே ஆண்டு என மாறி அதுதான் காலமாக கணக்கிடப்படுகின்றது. நாம் காலம் கடந்தும் பேசப்பட வேண்டுமென்றால் உழைப்பினை உதறி தள்ளக்கூடாது. அருமை குழந்தைகளே, உங்கள் எதிர்காலத்தை கணிக்கும் வல்லுநர்கள் ஆசிரியர்கள். மாணவ பருவம் மகத்தானது. அதற்கு இளமை பருவமாகிய கல்வி பருவம்தான் என்றும் கை கொடுக்கும். ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள். மானுடம் உன்னை வணங்கும். எதிர்காலம் உன்னை இரு கரம் கொண்டு வரவேற்கும். சிந்தையில் இதனை நிறுத்திக்கொள் என்று அருமையாக முதல் கட்டுரையை எழுதி மாணவர்களை வாழ்க்கையில் விழிப்படைய செய்துள்ளார் செல்லத்தாய் அவர்கள்.
வகுப்பில் 1ஆம் ஆண்டு முதல் நாள் பிள்ளைங்க வரும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுமே நான் மாணாக்கர்கிட்ட கல்லூரியை பற்றியும் பாடத்தை பற்றியும் நிறைய தகவல்களை சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குன்றத எழுந்து சொல்ல சொல்லுவேன். ஏன் அப்படி செய்வேன்னா, அவங்க நல்லா பாடுவேன், விளையாட்டுல ஈடுபாடு அதிகம், நல்லா பேசுவேன், ஓவியம் நல்லா வரைவேன், வண்ணக்கோலத்துல ஈடுபாடு, சமையல் நல்லா பண்ணுவேன். இந்த மாதிரி அவங்க சொல்றப்போ கலைகள், ஆட்ட கலைகள் எல்லாத்தையும் கேட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சு போட்டிகள் அந்தந்த துறையில நடத்தப்படும் பொழுது பிள்ளைகளை போக சொன்னா அவங்க போட்டியில கலந்துக்குவாங்க. மாணாக்கர் சிலர் பரிசுகளோடையும் வருவாங்க. வகுப்பறையில் உள்ள குழந்தைகளை இந்த உலகத்துக்கு அறிவாளிகளா, அன்பானவர்களா, திறமை நிறைந்தவர்களா, ஒழுக்கமானவர்களா உருவாக்கி தர்றது ஆசிரியர்களுடைய கடமை. அதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்த செல்லத்தாய் அவர்கள் அதை தம்முடைய நூலிலும் அருமையாக எழுதியுள்ளார். இவருடைய கட்டுரைகள் மிகவும் சிறப்பானது. இவருடைய கட்டுரைகள் ஒவ்வொரு மாணாக்கர்களும் படிக்க வேண்டியது, ஆசிரியர்களும் படிக்க வேண்டியது. ஆசிரியருடைய கட்டுரைகள் தினமலர் நாளிதழ்ல அவ்வப்போது வெளியிடப்பட்டுள்ளது. 2வது தலைப்பு சாதனை புரிய தயாரா. மாணவர்கள் முதல்ல அவர்களை உணர வேண்டும். தன்னை அறிதல், அவர்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் தெரிந்து வச்சிருக்கணும். மாணவர்கள் கிட்ட நான் சொல்லுவேன், உனக்கு எது வரும் வராது, எது பிடிக்கும் பிடிக்காது, உன்னோட திறமை என்ன, நமக்கான ஆற்றல் எது, எல்லாத்தையும் தெரிந்தோமானால் நாம் வாழ்க்கையில் சாதனை புரியலாம். சிலருக்கு நல்லா பாட வரும், சிலருக்கு பாட வராது, ஆனா முயற்சி செய்து பாடுவாங்க. கல்லூரி வாழ்க்கையில ஒரு பொண்ணு பாடவே அவளுக்கு வராது. நான் சொன்னேன், பாடி பாருடா, இளம் வயது, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பாட்டு போட்டியில கலந்துறதுக்கு முன்னாடி நம்ம முத்தமிழ் மன்றத்துல நீ இறைவணக்கம் பாடு. பாடுனா, ஓரளவுக்கு பாடினா. அப்புறம் பிஎட் படிக்கிறப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாடி அவளே என்னை தொலைபேசியில அழைத்து, அம்மா இப்ப ஓரளவுக்கு நான் பாடுறேம்மா, அதுக்கு காரணம் நீங்க தான்மா, மகிழ்ச்சியா இருக்குமா. அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு பாட முடியாது அப்படின்னு. பயிற்சி எடுத்தோம்னா, தொடர்ந்து முயற்சி செய்தோமானா நம்மளால முடியும். அது அந்த பொண்ணு நிரூபிச்சா. நம்ம செல்லத்தாயம்மா சாதனை புரிய தயாரா இந்த தலைப்புல என்ன கருத்துக்களை கொடுத்திருக்காங்கன்றத நாம பார்க்கலாம். நாம் செய்கின்ற பணியில் ஈடுபாட்டை, உழைப்பை, முயற்சியை, புதுமையை, உண்மையை, நேர்மையை, அன்பை, வாய்மையை கலக்கிற போது அது கலப்படம் செய்யாத தூய பணியாக மலர்கிறது. அப்போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, நம்மை செம்மையாக்குகிறது, நமக்கு நேர்த்தி கூடுகிறது, முகத்தில் அழகு மிளிர்கிறது என்று கூட சொல்லலாம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பர். கல்வி என்னும் படிப்பில் கடவுளை காணலாம். கல்வி கடலில் நீந்தி கரை காண முடியாது, ஆனால் மூழ்கி மூழ்கி நாம் முத்தெடுக்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனா கொஞ்சம் அறிவு இருந்தாலே நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு இது தெரியாம இருந்துச்சு, இப்ப நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அறிவா இருக்கேன், என்னோட அறிவை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்றப்போ நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கும், முகமலர்ச்சியா நாம இருப்போம். உழைப்பு என்பது வெற்றியின் விதை. எதையும் போராடித்தான் பெற முடியும். எதற்கும் போராடுவது வீரத்தின் இலக்கணம். வீரம்னா அன்றைக்கு போர் புரிந்திருக்காங்க, இன்னைக்கு வீரம்னா என்னது, போராடு. வாழ்க்கையில 1000 துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம போராடி வாகை சூட வேண்டும். வாகை என்றால் வெற்றி. வெற்றி என்பது நம் காலடி மண்ணும் இல்லை, உயர தெரிகின்ற விண்ணும் இல்லை, அது நம் கையில் தவழும் பொக்கிஷம். உழைப்பதும் சோம்பலும் எதிர் எதிர் வினைகள். வினைன செயல்கள். சோம்பல் என்பது தோல்வியின் விதை.
அதை தூக்கி தூர எறிந்துவிட வேண்டும். நம் கரங்களை உடல் உறுப்புகளாக உழைப்பு என்பது வெற்றியின் விதை. இந்த வரிகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தால் வெற்றியை வெகு தூரத்திற்கு விரட்டிவிடும். எப்பொழுதும் நம் கரங்களை உழைப்பின் மூலதனமாக கொள்ள வேண்டும். நம் திறமை என்ற தலைப்பில் அருமையாக பல கருத்துக்களை வழங்கியுள்ளார். ஒருவன் மன்னனிடம் சென்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், முதலில் எனக்கு 10,000 கொடுங்கள் என்று கேட்டானாம். அதற்கு மன்னன், 10,000 என்ன, 20,000 கொடுக்கிறேன், உன் வலது கை பெருவிரல் ஒன்றை மட்டும் வெட்டி கொடு என்றாராம். பணம் கேட்டவன் திகைத்து போனான். ஐயா, என்ன இப்படி கேட்கிறீர்கள்? ஆம், உன் கையில் 10 விரல்கள் எனும் மூலதனத்தை வைத்து நீ எவ்வளவோ சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம் என்றாராம் மன்னர். உண்மைதானே? நம் திறமை நமக்கு தெரிவதில்லை, முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேர்களை இழந்துவிட்டு விழுதுகளின் பலத்தில் நிழல் தேடும் சமூகமாய் மாறக்கூடாது. உறுதியுடன் மலையில் உயர்ந்து நிற்கும் சந்தன மரம் போல புகழ் மனம் பரப்புவதற்கு நீங்கள் இப்பொழுதே தயாராக வேண்டும். மனம் கசந்து போகாமல் வாழ்க்கையின் மகத்தான இன்பத்தை அனுபவிக்க நினைத்தால் அதற்கேற்ப உழைக்க வேண்டும். புத்தக புழுக்களாய் இல்லாமல் பரந்துபட்ட உலகில் சுதந்திரமாய் சுற்றித் திரியும் சிட்டுக்குருவிகளைப் போல சிறகடித்து பறக்க வேண்டும். செடியில் முள்ளாக இருக்கிறது என்பதற்காக மென்மையான ரோஜாப்பூ மலராமல் இருப்பதில்லை. செடியில் முள் இருப்பது அதன் குணம், அச்செடியில் பூவாக மலர்வது பூவின் குணம். இதை புரிந்து கொண்டால் நம்மளுடைய செயல் சிறப்பாக இருக்கும், துன்பம் நமக்கு பெரிதாக தோன்றாது. அதுபோல நம் குணம் என்ன? ஏற்றுக்கொண்ட வேலையை இதயபூர்வமாக நினைத்து செய்வது என்று அருமையாக எழுதியுள்ளார். அடுத்து ஒரு தலைப்பு, நீங்கள் எந்த கல்? உளியின் வலியை பொறுமையாக கல் தாங்கிக் கொண்டதால் அனைவரும் வணங்கும் கடவுள் சிலையாக உள்ளது. மற்றொரு கல்லோ உளியின் வலியை தாங்க முடியாது உடைந்து விட்டதால் பலரும் மிதித்து செல்லும் படிக்கல்லாக போகின்றது. இதில் நீங்கள் எந்த கல் என்பதனை இப்பொழுதே உறுதி செய்து கொள்ளுங்கள். வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் நம்மை கோடி கை கும்பிடும்படியாக சாதனை புரிய தயாராக வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை விழித்து கொண்டு கிணற்றில் விழுவதை போன்றது. நமக்குள் இருக்கிறது சொர்க்கமும் நரகமும். கடந்த காலம் நடந்து முடிந்த காலம், நிகழ்காலம் நல்ல மகிழ்வான காலம். அதை அழகாக மாற்றிக்கொள்வது நம் கையில் தான் உள்ளது. எதிர்காலம் அது ஒரு புதிரான காலம். அதை புதுமைப்படுத்த இப்பொழுதே புறப்பட வேண்டும். மண்ணுக்குள் புதைகிற நாள் வரை நாம் சோம்பேறியாய் வாழ்வதில் சுகமென்ன இருக்கிறது? வாழும் காலம் வரை, வெற்றி நமக்கு கிட்டும் வரை கைகளை கருவியாக்குவோம், நம் வெற்றியை உறுதியாக்குவோம். உன்னை நீயே நம்பு, அதுவே நீ ஊன்றி பிடிக்கும் கொம்பு. எப்பொழுதும் அதை மனதில் வை, வரும் தெம்பு. வாழ்க்கைக்கு உருப்படாதவற்றை உதறி தள்ளிவிட்டு சிந்தனையை செம்மையாக்குங்கள் என்று மோனை எதுகை அமைய மிக சிறப்பாக கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். பெற்றோர்களுக்கு ஈடுபாடு இல்லாத எந்த செயலும் சிறப்பாக இருக்காது. ஆம், ஒவ்வொரு செயலையும் நாம் ஈடுபாட்டுடன் தானே செய்ய வேண்டும். அப்பொழுது தானே உன்னதமான செயலாக திகழும், மற்றவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை யாருடனும் ஒப்பிடாதீர்கள். அன்பாக பேசி அரவணையுங்கள். அதிக மதிப்பெண் தான் ஒரு மாணவனின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றது எனும் தவறான எண்ணத்தை கைவிடுங்கள். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்கள். நம் பண்பாட்டை பின்பற்ற சொல்லுங்கள். பாரதம் போற்றும் பெருமகனாக வருவர். பிறரிடம் அன்பாக பழகச் சொல்லுங்கள். அவனியை ஆள கற்றுக்கொள்வார்கள். அவனினா உலகம். நமக்கு ஒழுக்கம் என்பது உயிர் போன்றது. இழுக்கு நேராமல்
வாழச் சொல்லுங்கள். எதற்கும் தர்க்கம் செய்யக்கூடாது. நம் கலாச்சாரத்தை பின்பற்றுவது கடவுளை வணங்குவதற்கு சமம். கண்டு களிக்கும் காட்சி பொருள் அல்ல கல்வி. அதை மாட்சிமையுடன் மரியாதையுடன் கற்று தெளிதல் சிறப்பு. மாணவர்களுக்கு மாணவர்களே, நாம் சாதிக்க பிறந்தவர்கள். மனம் தளரக்கூடாது. வெற்றியை அடைய விவேகத்தோடு செயல்படுங்கள். உடன்பாட்டு சிந்தனையுடன் நாம் இருந்தால் வெற்றி நமக்கு வசமாகும். அச்சத்தை துச்சமாக தூக்கி எறிவோம். பயம், அது நம் பயம் கூடாது. உழுகிற காலத்தில் ஊரை சுற்றிவிட்டு அறுவடை காலத்தில் ஐயோ அம்மா என்று கூப்பாடு போட்ட கதையாக நாம் படிக்கிற காலத்தில் படிக்காமல் அரட்டை அடித்துவிட்டு பின் தேர்வில் சரியாக மதிப்பெண் வாங்கவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி அடைய நல்ல மனநிலையே தேவை. நல்ல மனநிலையோடு படிக்கும்போது அதன் பலன் கிடைக்கும். இவ்வுலகில் மனிதனுடைய அறிவை போன்று சிறந்த ஆற்றல் மிக்கது எதுவும் இல்லை. திருவள்ளுவரும் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்கிறார். அறிவினுடைய ஆற்றலை கொண்டு நாம் வெற்றி பெற முடியும். அறிவு ஒரு ஆற்றல் மிக்க டைனமோ. அதில் மிகப்பெரிய சக்தி புதைந்து கிடக்கிறது என்கிறார் ஆர்னால்டு ஷீவர் சனோகர் என்ற அறிஞர். உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள். எதிர்காலம் என்றும் ஒளிமயமாக இருக்கும். அடுத்து ஒரு அருமையான தலைப்பு. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான ஒன்று. நம்மளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இது தேவை. தலைப்பே அருமை அருமை. அன்பை அள்ளி அள்ளி பகிர்வோம். நாம அன்பா இருப்போம், எல்லாரிடத்தும் அன்பா இருப்போம். விடுமுறை இல்லை, வீடியோ அனுப்புங்கள். வார கடைசியில் வருத்தப்பட வீடியோ கலரில் இருப்பது உத்தமம். ஏனெனில் என் அமெரிக்க நண்பர்களுக்கு மலையாள மரணம் பற்றி தெரிய வாய்ப்பில்லை என்பது மலையாள கவிஞர் ஐயப்ப பணிக்கர் எழுதிய ஆழமான கருத்தை விதைத்த கவிதை. மரணம் ஓர் உயிரிழப்பு என்று இல்லாமல் இன்றைய தலைமுறையினருக்கு அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளில் ஒன்றாகி விட்டது. கலாச்சாரத்தை விட்டு நெடுந்தொலைவுக்கு நம் சந்ததிகள் போய்க் கொண்டிருக்கின்றனர் என்பதை நினைத்து பார்க்கும் போது அச்சமாக இருக்கிறது. அவன் வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அவன் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று மகனுக்கும் பெற்றோருக்குமான உறவு எழுத்தளவில் தான் இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது இக்கவிதை. முதியோர் இல்லங்கள் பெருக யார் காரணம்? ஒரு குடும்பத்தில் 1 அல்லது 2 குழந்தைகள். கஷ்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் பெற்றோர் வளர்க்கின்றனர். இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சிறு கஷ்டம் என்றாலும் தாங்க முடியாத நிலையில் பல்வேறு முடிவுகளை எடுக்கின்றனர். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகும் வீட்டில் வயதான தாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், தந்தை பிற வேலைகள், கடைக்கு போவது, கரண்ட் பில் கட்ட செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றனர். அவர்களால் வேலை செய்ய முடியாத அளவிற்கு வயோதிகம் வரும் பொழுது மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே சண்டை ஆரம்பமாகிறது. அதை தாங்க முடியாத பென்ஷன் வாங்கும் பெற்றோர் தானாகவே முதியோர் இல்லம் சென்று விடுகின்றனர். மற்ற பெரியோர்களின் நிலை பரிதாபத்திற்கு உரியதாகிறது. என் வகுப்பறையில் இப்பொழுது மனிதர்களிடையே அன்பு குறைந்து கொண்டே வருகிறது என பல மாணவிகளும், இல்லை அன்பு எப்பொழுதும் குறையாது என சில மாணவியரும் பேசினர். ஆதங்கத்தை, கோபத்தை வெளிப்படுத்த வகுப்பறை ஒரு களமாக அமைந்திருந்தது. மாணாக்கர் சிலர் தந்தை இல்லாத குறையையும் சிலர் தாய் இல்லாத குறையையும் கொட்டி தீர்த்தனர். வளரும் பருவத்தில் இருக்கும் இந்த வாலிப குழந்தைகளுக்குள் எவ்வளவு ஆற்றாமை கொட்டி கிடக்கிறது. இவ்வளவு நாளாக அவர்கள் மனதில் கிடந்த வெறுப்பு, விரக்தி, கோபம், தாபங்கள், வேதனைகள் என எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விட்டனர். நான் இப்படி தீர்ப்பு கூறினேன். அன்பு உள்ளது என்று பேசுவதற்கு 4 பேர்தான் வந்தீர்கள். அன்பு இல்லை என்று பேச 7 பேர் வந்துள்ளீர்கள். இதிலிருந்து தெரியவில்லையா தீர்ப்பு என்ன என்று? சொல்லி முடிக்கும் முன் ஒரே கைத்தட்டல். பார்வையாளராக உட்கார்ந்திருந்த மாணாக்கர் அனைவரும் அன்பு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் தான் கை தட்டினர் என அறிந்தேன். சமுதாயத்தில்
தவறு எங்கு நிகழ்கிறது? அன்பான பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டார்கள் என அந்த வகுப்பறை எனக்கு படிப்பினை சொல்லித் தந்தது. ஒரு வீட்டில் நடந்த நிகழ்வு. கொதிச்சு வேகாத சோறு இல்ல. குழந்தை இல்லாத வீடு இல்லை என சொல்கிற மாதிரி 8 குழந்தை பெற்றனர். மக்களை பெத்த மகராசி, புள்ளைய பெத்த புண்ணியவாட்டி என கிராமத்தில் கூறும் சொலவடைக்கு ஏற்ப வாழ்ந்த விவசாய குடும்பம் இன்று பிள்ளைகள் பல்வேறு ஊர்களில் இருப்பதால் 80 வயதாகி போன அவர்களை பார்க்க முன்வரவில்லை. ஏனென்றால் பெற்றோர் தனக்கு என்று எதையும் சேமித்து வைக்கவில்லை. அவர்களுடைய சேமிப்பே பிள்ளைகள்தான். கடைசி காலத்தில் ஊர் பெரியவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வரச் சொல்லி, முடியாமல் இருக்கும் உங்க தாய் தகப்பனை பார்த்துக் கொள்ளப் போகிறீர்களா? இல்ல நீங்க எங்களுக்கு தாய் தகப்பன் இல்லை என்று எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க பார்த்துக் கொள்கிறோம் என சொல்லிவிட்டனர். இதைவிட அவமானம் அவர்களுக்கு வேறு என்ன வேண்டும்? பிள்ளைகளும் வேண்டா வெறுப்பாக ஆளுக்கு ஒரு மாதம் பார்த்துக் கொள்வதாக முடிவெடுத்தனர். இதனை கேட்ட பெற்றோர் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என நினைத்து இரவோடு இரவாக தற்கொலை செய்து கொண்டனர். இதை பிள்ளைகளுக்கு செய்யும் தியாகம் என்பதா, தீராத வேதனை என்பதா? ஒரு பிள்ளை பெத்தவனுக்கு உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தவனுக்கு நடு தெருவுல சோறு என்ற நிலைமை ஆகிவிட்டது. அன்பு பொதுவானது. அன்பு என்பது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது. அதை பரிமாறினால் நாம் பக்குவம் அடையலாம். மகனே, நீ அம்மா என்று அன்றொரு நாள் அழைத்த சொல் இன்றும் என் காதில் குறுகுறுக்கிறது. இப்போது ஒரே ஒரு முறை மட்டும் அம்மா என்று அழைப்பாயா என தவிக்கும் தாய்மார்கள் எத்தனை பேர்? வயதானவர்களின் பேச்சை கேட்பதற்கு இன்று யாரும் தயாராக இல்லை. முது ஓலையை, அதாவது பழுத்த ஓலை, முது ஓலையை பார்த்து குருத்தோலை இளந்தளிர் அந்த ஓலை சிரித்ததாம். முதுவோலை சொல்லியதாம், நீயும் ஒரு நாள் முதுவோலை ஆவாய் என்று. நாமும் முதியவர்கள் ஆவோம். நம் நிலைமை எப்படி இருக்கும் என்று இன்றைய இளைய தலைமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். உறவுகள் பெயர்களை சொல்லி என்று அழைத்தோமோ அன்றே நம் உறவுகள் ஒளிந்து போய்விட்டன. அண்ணன், அக்கா, மாமா, மச்சான், மதினி, சித்தி எவ்வளவு மகிழ்வை தரும். 1ஆம் வகுப்பு படிக்கும் பையன் 10 படிக்கும் உடன் பிறந்த அண்ணனை, டேய் ரமேஷ், அம்மா கூப்பிடுறாங்க என சொல்கிறான். இந்த நிலையை மாற்ற வேண்டும். சிறு வயதிலே உறவுகள் பற்றி புரியும்படியாக நம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் தும்பை விட்டு வாளை பிடித்த கதையாய் நாம் வருத்தப்பட வேண்டிய நிலை ஊற்றெடுக்கும். அன்பை அள்ளி பகிர்ந்தால்தான் அது ஊற்றெடுக்கும். இல்லையென்றால் நீர் தேங்கி கிடக்கும் குட்டை போல கெட்டு போகும். அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த அகிலமே அழிந்துவிடும். அருமையான கட்டுரை. இன்றைக்கு ஒற்றை பிள்ளையாக இருக்கும் வீடுகளில் சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்பாங்க. இனிமே அதுக்கு விளக்கத்தை தேடி தொலைபேசியில அறிந்து கொள்வார்கள். ஆனா சரித்திரம் படைப்போம் தளத்தில் இணைந்துள்ள நமக்கு தெரியும். எங்க ஊர்ல ஆத்தான்னு சொல்லுவோம் அம்மாவை. அப்போ சின்னாத்தா, பெரியாத்தா. ஐயான்னு சொல்லணும். அப்போ பெரியய்யா, சின்னையா. மாமன், மச்சான், அக்கா புருஷனை மச்சான் அப்படி சொல்லுவோம். சகலை, இப்படி உறவுகள் அந்த பெயரை அதனுடைய அந்த பொருளை தெரிந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா உறவுகளோடு வாழும்போது வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த தலைப்பு, இயற்கை தந்த இனிய அமிழ்தம். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலை தலைய கடற்காவிரி புனல் பறந்து புனல்னா நீர் பொன் கொழிக்கும் என்று காவிரி ஆற்றை பட்டினப்பாலை புகழ்ந்து பாடுகின்றது. மழை பெய்யாவிட்டாலும் கடல் போல் என்றும் தண்ணீர் வற்றாத
ஒரு சீவ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கூறுவதை கேட்டால் மனம் மகிழ்கிறது, நெகிழ்கிறது. கரியார் பெருவளத்தான் காவிரியால் பெருமை பெற்றார். பூமி தாயின் அழகிய நீண்ட கூந்தலாக ஆறுகள், ஆறுகளின் சங்கமம் கடல்கள், இவ்வாறு ஒன்றை சார்ந்தது ஒன்று இருப்பதைப் போல மனிதனும் அவ்வாறே சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றான். ஐம்பூதங்களையும் அடக்கி ஆளும் வல்லமை மனிதனுக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது திராவிடத்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய நாம் ஏன் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும்? அண்டை அயலராக நாம் சண்டை போடாது சகித்து வாழ்வோம். உறவுகளுக்கு உயிர்ப்பு கொடுத்து பயிர்களுக்கும் சிறிது நீரை பகிர்ந்தளிப்போம். நீர் ஓடினால்தான் ஆறு, அது தேங்கினால் குளம் குட்டையாகி போகும். இயற்கை தந்த இனிய அமிர்தமாகிய மழை நீரை அனைவரும் பகிர்ந்து பயனடைவோம். நதிகளை சுதந்திரமாய் நடக்க விடுவோம், அடக்க வேண்டாம். நாம் அன்பினால் பிணைப்புற்று இருப்பதை விட்டுவிட்டு வம்பினால் வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது. திராவிடம் எனும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த நாம் நம் மனதில் பிரிவினையை உருவாக்கலாமா? தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு போகத்துக்கு அதாவது விளைச்சல் தண்ணீர் தந்தாலும் அதை கொடை என்றே குறித்துக்கொள். கொடைக்கு நாம் விடை கொடுக்கலாமா? ஊர் கூடி குடை பிடிக்கிறதே என்பதற்காக ஊற்றும் மழையை ஊற்றாமல் உள்வாங்கிக் கொள்ளுமா? ஊரே அழிகின்றது என்பதற்காக உடனே மழை தருமா? வானம் அது இயற்கையின் நியதி. அதில் மனிதன் எப்போதும் செய்யக்கூடாது சதி. பூமி அன்னையின் பொன்மேனியை இன்று புன்மேனியாக்கினோம். மழையில்லாத பூமியை பார்த்து மனிதன் மயங்கி போனான். விவசாயம் செய்ய தயங்கி போனான். நீராறுகள் ஓடிய நிலத்தில் சாக்கடை கழிவுகள் சல்லாபமாய் போகின்றன. அதில் சில உயிரினங்கள் உல்லாசமாய் உலவுகின்றன. மோசமான மனிதன் பூமியை நாசமாக்கியதால் வந்த வினை. விண்ணை முட்டும் விஞ்ஞானம் கண்டுபிடித்த நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும் மகத்துவத்தை மறந்தே போனோம். தொழு அதாவது இயற்கை உரம், உரங்களை தொலைத்தே விட்டோம். விஞ்ஞான தொழுவத்துல ஆடு மாடுகளை கட்டி வளர்ப்பாங்க. அதனோட சாணி, ஆட்டு புழுக்க இதெல்லாம் குப்பை கிடங்குன்னு வச்சிருப்பாங்க, அங்க போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நிலத்தை உழுது இந்த குப்பையை அதுல செதறுவாங்க. அதத்தான் தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானத்தால் வானத்தை வழி தவற செய்து விட்டதால் அது மனிதனை குழி தோண்டி குப்புற தள்ளுகிறது. பசும்புல்லில் விழுந்த பனித்துளி கூட பகலவன்னா சூரியன், பகலவனுக்கு பயன்படுகின்றது. மனிதா, நீ யாருக்காவது பயனுடையவனாக இருக்க இனியாவது பழகிக்கொள். உலகம் புகழ உயர்வு பெற வாழ்ந்தவன் தமிழன் எனும் அமுத வாக்கை அழித்துவிட கூடாது. பிழைக்க தெரிந்தவனுக்கு உழைக்கவும் தெரிய வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல முதல்ல நம்ம பிழைக்க தெரியும். நான்லாம் சொல்லுவேன், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் நம்ம நல்லவங்களா வாழணும், ஒழுக்கமா வாழணும். இந்த உலகத்துக்கு ஏற்ப நம்ம பிழைக்கணும். பிழைக்க தெரியலன்னா கஷ்டப்படுவோம். அதுதான் உண்மை. அப்பதான் மகிழ்ச்சி, அப்பதான் பெருமையாவும் வாழ முடியும். சிலர் நல்ல பதவியில இருப்பாங்க. ஆனா எப்ப பாரு வருத்தமா, டென்ஷனா அப்படி இருப்பாங்க. சிலர் நிறைய பணம் வச்சிருப்பாங்க. ஆனா கஞ்சத்தனமா இருப்பாங்க. அவங்களும் வாழ மாட்டாங்க, மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சிலருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. சிலர் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆஹ் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க, அதுல நல்லா சாதிப்பாங்க. சிலர் 6 டிகிரி வச்சிருப்பாங்க, நல்ல வேலைக்கு போக மாட்டாங்க. சிலர் ஒரே ஒரு டிகிரி தான், ஆனா வேலைக்கு போய் 10,000ல இருந்து 50, 80,000 வாங்குவாங்க. சாமர்த்தியமா பழைக்கணும். அதுலதான் மகிழ்ச்சியே இருக்குன்னு நான் நினைப்பேன். அம்மாவும் எழுதியிருக்காங்க, பிழைக்க தெரிந்தவனுக்கு உழைக்கவும் தெரிய வேண்டும். சிலரு கஷ்டப்படாம அப்படியே ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கிறவங்க சிலர் இருக்கத்தான் இருக்காங்க, பார்த்திருக்கோம் இல்லையா? அது தப்புதான். உழைக்கணும். உழைத்தால் உயர்வு பெறலாம் என்பது உறுதி. திராவிட தாயின் பிள்ளைகளாகிய நாம் திக்கு தெரியாமல் விக்கித்து போய்விடக் கூடாது. வானம் பார்த்த பூமியிலும் தன்மானம் காப்பவன் தமிழன், தயங்காதே. நம்ம தமிழ்நாட்டுல வானம் பார்த்த பூமி உண்டு. விதைப்பாங்க, மழை பெஞ்சா விளையும். இல்லைன்னா வறுமைனாலும் ஏத்துக்கிட்டு அந்த மண்ணுல மீண்டும் மீண்டும் விதைப்பாங்க. படங்கள்ல பார்த்திருக்கோம், உண்மையாவும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நான் மண்ணோடு மல்லு கட்டும் மர தமிழர்கள்.
உழைப்பால் உற்பத்தியை பெருக்கி வியர்வையால் விளைச்சலை பெருக்குபவர்கள். நம் மாநிலத்துக்குள்ளே உள்ள நீர்நிலைகளை முதலில் காப்பது முதல் கடமை. இன்றைக்கு அது ரொம்ப முக்கியமான கடமையா இருக்கு. உழைக்கும் வர்க்கமே, நீ ஒன்று கூடு. நீ செயலில் இறங்கினால்தான் உன் வயலில் வளத்தை காண முடியும். மழையை நம்பி மண் இருக்கு, மண்ணை நம்பி மனிதன் இருக்கின்றான். விவசாய உற்பத்தியை நம்பி உலகமே இருக்கின்றது. நம் வாழ்க்கை நமக்கு எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அறிவின் உழைப்பால் அகிலம், அகிலம்னா உலகம் உயரும். அன்பின் பிணைப்பால் மனிதம் பெருகும். இல்லாமல் போன இயற்கையால் மனிதன் தள்ளாடி போனான். உலக்கில் என்ன கிழக்கு மேற்கு, உறவில் என்ன பிளவு உனக்கு. தண்ணீரிலும் தடம் காணாதே, தவிச்ச வாய்க்கு தண்ணி தருவது தருமம் ஆகும். அவமானத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு மனிதன் இன்னும் அழுகி போகவில்லை. வாழ்க்கை வலிமையானதுதான், ஆனால் அதில் நாம் கோழையாகிவிடக் கூடாது. பருவமழை இல்லையெனில் பூமி பருவமகள் புதைந்து போய்விடுவாள். ஐம்பூதங்கள் இல்லையெனில் அவனியில் மனிதன் மரித்து போவான். வாடிய மரங்களுக்கு வசந்த காலம் போல் வருவது தான் மழை. மழையின் மகத்துவம் தெரிந்த நாம் அதனை அமிழ்தமாக நினைத்து சேமிக்க வேண்டும். அசுத்தம் செய்யக்கூடாது. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் என்றான் பாரதியார். சோறிட வேண்டாம், இன்று நீர் தந்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். நீரை சேமித்து நிம்மதி கொள். நீர் நிலைகளை நிர்மூலமாக்கி விட்டோம் என்றால் பூமிப்பெண் கற்பம்ன வளம் தரிக்காமல் மலராகி மயங்கி போவாள். எல்லை கோடுகளால் நாம் சிறைப்பட்டு சீரழிந்து போகக்கூடாது. காற்றுக்கு இருக்கும் கருணை காற்றடைத்த பைகளுக்கும் மனிதன் வேண்டும் என்பதை மறக்க கூடாது. ஊர் கூடித்தான் தேரிழுக்க வேண்டும். ஒருவனால் மட்டும் முடியாது. நம்மை நம்பி அடுத்தவர்கள் இருக்கும் நிலைக்கு நாம் மாற வேண்டும். நினைத்தால் நடக்காதது ஒன்றுமில்லை. நடத்தி காட்டுவோம். முதலில் நம் ஊர்களில் உள்ள நீர்நிலைகளை சுத்தமாக்குவோம், சுகாதாரமாக்குவோம். அடுத்து அருமையான தலைப்பு, அழுது உழும் உழவன் வாழ்வு உயர வேண்டும். உண்பது நாளி உடுப்பது இரண்டே என்ற நிலையில் நிம்மதியாக வாழ்பவர்கள் தினையளவு இருந்தாலும் பனையளவாக கருதி பகிர்ந்து உண்ணும் பாட்டாளி மக்கள். வெற்றிலை போட்ட காவி பல்லிலும் அவர்களின் கடமை உணர்ச்சி தெரியும். உழைப்பின் களைப்பால் காப்பு காய்ச்சி போன கைகளை உடையவர்கள். வெள்ளை உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள். பங்காளி சண்டையிலும் தங்கள் பங்களிப்பு என்ன என்பதை பறைசாற்றும் போராளிகள். எளிமையே அவர்களிடம் இனிமையாக குடியிருக்கும். தகப்பன் மகன் உறவில் தெரியும் வீரம். பெண் குழந்தை பிறப்பில் குல தெய்வம் கண்ட குதூகலம் இருக்கும். அவர்கள் அடிமனதில் ஆழ பதிந்து போனது. வறுமைக்கு வாக்கப்பட்டவர்கள் என்றாலும் சங்கடங்களை எல்லாம் சாதனையாக மாற்றி விடுவர். உலகில் வாழும் மக்களுக்கு எல்லாம் உணவளிக்கும் உத்தமர்கள். எதையும் நாசுக்காக பேசும் நயவஞ்சகமில்லா நாக்கிற்கு சொந்தக்காரர்கள். இவற்றிற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் கிராமங்களில் வசிக்கும் விவசாய பெருமக்களை. அவர்கள் மண் வாசனை மாறாது மனதிற்கு இனிய கதைகள் பாடல்கள் மூலம் நல்ல விஷயங்களை நாட்டிற்கு கூறிய புத்திசாலிகள். சிந்தனை தூண்டுபவர்கள். பகலெல்லாம் உடல் உழைப்பு, மாலையில் உடல் ஓய்வெடுக்க அறிவு செயல்பட ஆரம்பிக்கிறது. தங்கள் குழந்தைகளுக்கு சிறு சிறு விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்து மகிழ்வர். அந்த வகையில் நாட்டுப்புற விவசாய பெருமக்கள் கூறும் அழிப்பாங்கதைகள், அதாவது விடுகதைகள், சிந்தனைகளை தூண்டக்கூடியது. குழந்தைகள் யோசித்து பதில் சொல்லும் போது தானாகவே அவர்கள் மூளைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. தோட்டத்தில் வேலை செய்ய பெண்ணை பார்த்து ஒரு வழிப்போக்கன் கேட்கிறான், பூ மேல பூ வைத்து போற பெண்ணே, மானாமதுரைக்கு போற வழி எது? இவன் நம் குறையை அல்லவா சுட்டி காட்டுகின்றான் என்று அப்பெண்ணிற்கு கோபம் வருகிறது. உடனே அவன் பாணியிலே அவள் வழி சொல்கிறாள். அட, பட்ட மரத்துல போற கெட்ட மனுஷா, இதுதான் மானாமதுரைக்கு போற வழி. எவ்வளவு அழகான விடுகதை! அதற்கான விடையை படியுங்களேன். அவர்கள் அதி மேதாவியா அல்லது படித்த நாமா என்பது புரிந்துவிடும். தோட்டத்தில் வேலை பார்க்கும் பெண்ணிற்கு கண்ணின் கருவிழி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது. அதனை கிராமத்தில் கண்ணுல பூ விழுந்திருக்கு என்று கூறுவர். அதை குறையாக கூறாது மாரியாத்தா மகிமை.
ராசிக்கார பொண்ணு என்று குறையை நிறைவாக கூறுவர். அதை இந்த வழிப்போக்கன் கேலி செய்கிறான். கண்ணில் பூ விழுந்திருக்கு, தலையில் பூச்சூடி இருக்கின்றாள். அதைத்தான் கண்ணில் பூ மேலே, அதாவது தலையில் பூ வைத்திருக்கும் பெண்ணே என்கிறான். அதற்கு அவள் கூறும் பதில், அவனுடைய கால் ஊனம், கட்டை மாட்டியிருக்கின்றான், அதனை கட்டக்கால் என்பர். அதை பார்த்துத்தான் அவள், கட்டையில போற கெட்ட மனுஷா, என்னை கேலி செய்பவனே, இதுதான் வழி என்று கூறுவதாக இவ்விடுகதை அமைகிறது. இது போல இன்னும் எத்தனை எத்தனை நாக்கு பயிற்சி விடுகதை. கோணல் மாடல், அதாவது வளைந்து நெளிந்த. புளியங்கா, கொங்கு நாட்டு புளியங்கா எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்கு வருகின்றது என்று பாதையை பற்றி கூறு விடுகதை. அடுத்ததாக, நாக்கிற்கு பயிற்சி கொடுக்கும் பாங்கு அனைவரும் அறிந்ததே. நாமளும் நிறைய இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, அதுல ஒரு தோசை தீஞ்சனா கருகி போன தோசைன்னு அர்த்தம். இதை விரைவாக சொல்லணும். 6 அரளி விளாறுல ஒரு அரளி விளாறு உடைஞ்ச விளாறு. இதை விரைவாகவும் சரியாகவும் சொல்ல வேண்டும். இப்படி பயிற்சி அளிக்கும் பொழுதாக அன்றைய மாலை பொழுது கிராமத்து விவசாயிக்கு அமைந்தது. வெள்ளந்தி மனிதர்கள் சில நேரங்களில் முகத்துக்கு முன்னால், பல நேரங்களில் முதுகுக்கு பின்னால் வார்த்தை விமர்சனங்கள் வெடித்தாலும் எதையும் கண்டுகொள்ளாத வெள்ளந்தி மனிதர்கள். ஒரு நேரம் கூர்மையான விமர்சனமாகவும், மற்றொரு நேரம் கெட்டி தட்டி போன விரக்தியாகவும், இருமுகங்களோடு மறுப்பும் எதிர்ப்புமாகி போன வாழ்க்கையில் உறுதியோடு மனத்திடமாக வாழ்க்கையை சந்திப்பவர்கள், சொலவடைகளால் வாழ்க்கையை சுகமாக்கி கொண்டவர்கள். குத்துப்பட்டவன் தூங்கினாலும் வயத்துக்காரன் தூங்க மாட்டான். பசியோட தூங்கவே முடியாது இல்லையா? அதத்தான் சொல்றாங்க. ஆடு குட்டி இல்லாதவன் அடைமலைக்கு ராஜா, உள்ள குட்டி இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா. இப்படி எல்லாம் பேசி சமாதானமாகி விடுபவர்கள். பொருள் ஏவலுக்கேற்றாற் போல் வீட்டுக்குள்ளே ஒரு வியாக்கியானத்தை நடத்துபவர்கள் அவர்கள். இயற்கை பொய்த்து போனாலும் தன் மண்ணோடு மல்லு கட்டி பூமி தாயை வளமாக்குபவர்கள் விவசாயிகள். அழிந்த ஆவணங்கள், அருமையான ஒரு உட்தலைப்பு. சுழன்றும் ஏர் பின்னது உலகம் என்றார் வள்ளுவர். உழவுன்ற அதிகாரத்துல 10 திருக்குறளை அவர் எழுதியிருப்பார், நாம் அறிந்ததே. இந்த மகானுடைய வாக்கு நாட்டை ஆண்ட ஆளு மகான்களுக்கு தெரியவில்லை. இன்று விவசாயம் மெல்ல மெல்ல அழிய விவசாயியின் சிந்தனை திறனும் குறைந்து போயிற்று. அன்றாட வாழ்விற்காக விவசாயி போராடுகின்ற நிலை. விவசாயம் மட்டும் அழியவில்லை, அவர்களுடைய வாழ்வியலோடு கலந்த கலாச்சாரமும், அவர்கள் நமக்கு தந்துவிட்டு போன அறிவு சார்ந்த ஆவணங்களும் அழிந்து கொண்டே வருகின்றன. அவற்றை இனியாவது பாதுகாப்பது நம் கடமை. நம் முயற்சிகள் எல்லாம் அவர்கள் வாழ்வில் சுடராகி வெளிச்சம் தர வேண்டும். உழவன் அழுதாலும் உழுது கொண்டு இருப்பவன், அவன் வாழ்வு உயர வேண்டும். விவசாயத்தை காப்போம், விவசாயியை காப்போம், நம் பழம்பெருமையை மீட்போம். அறிவின் உழைப்பால் அகிலம் உயரும், உடல் உழைப்பால் ஆரோக்கியம் வளரும். இன்னொரு அருமையான தலைப்பு, அவள் தீயினுள் தென்றல். அப்பளுக்கில்லாத அழகுக்கு சொந்தக்காரி. குடும்பத்தில் அவள் ஒரு இடைநில்லா பேருந்து, தடையில்லா மின்சாரம், பழுதுபடாத இயந்திரம், வேண்டாததை எல்லாம் வாங்கிக் கொள்ளும் குப்பை தொட்டி, கணவனின் கைப்பாவை, வாலிபத்தை தொலைத்த வஞ்சி கொடி. இத்தகு அடையாளங்களை கொண்ட பெண்ணை கடவுள் படைத்துக் கொண்டிருந்தார். 6 நாட்கள் தொடர்ந்து வேலை செய்தும் படைப்பு முடிந்தபாடில்லை. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தேவதை இறங்கி வந்து கடவுளை கேட்டது, ஆண்டவா, இவளை படைப்பதற்காக நீங்கள் ஏன் இவ்வளவு நேரம் செலவழித்து சிரமப்படுகிறீர்? கடவுள் பதில் சொன்னார், நீ என்ன இவளை சாமானிய படைப்பு என்று கருதி விட்டாயா?
இவள் உடம்பில் நான் மாற்றக்கூடிய 200 பாகங்களை பொருத்த வேண்டும். வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டும் எல்லோரும் சாப்பிட்ட பின் இருக்கும் மிச்சம் மீதியை தின்றும் இவள் உயிர் வாழ்பவளாக இருக்க வேண்டும். ஒரே சமயத்தில் 4 பிள்ளைகளை மடியில் கிடத்திக் கொள்பவளாகவும் ஒரே ஒரு பாச முத்தத்தினால் முழங்கால் சிராய்ப்பிலிருந்து நொறுங்கிய உள்ளம் வரை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டவளாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அத்தனையும் செய்வதற்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். என்ன, 2 கைகளை வைத்துக்கொண்டு இத்தனை வேலைகளா? அப்படிப்பட்ட அபூர்வ படைப்பை உருவாக்க இன்னும் 1 நாள் எடுத்துக் கொள்ளுங்களேன். ஏன் இந்த அவசரம் என தேவதை வினவ, கடவுள் சொன்னார், அதெல்லாம் முடியாது. என் மனதுக்கு மிகவும் பிடித்த இந்த அற்புதமான படைப்பை இன்று எப்படியும் முடித்துத்தான் தீருவேன். அவற்றை பற்றி மேலும் கூறட்டுமா? கேள். அவள் தனக்கு உடம்புக்கு சரியில்லை என்று சொல்லி படுக்கவே மாட்டாள். தன்னை தானே குணப்படுத்திக் கொள்ளும் தர்மவதி. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தொடர்ந்து உழைக்கும் உழைப்பாளி. அப்படியா? அந்த அதிசய பெண்ணை நான் தொட்டு பார்க்கலாமா என கேட்டது தேவதை. என்ன, இவள் இவ்வளவு மிருதுவாக இருக்கிறாளே? பெரும் சக்தி அவள். ஆமாம், இவள் மிருது மிருதுவானவள் மட்டுமல்ல, மிகுந்த வலிமையானவள். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட அவளுடைய சக்தியை உன்னால் நினைத்து பார்க்கவே முடியாது. அது சரி, அவளுக்கு சிந்திக்கும் திறன் உண்டா? சிந்திக்கும் திறன் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களையும் தீர அலசி பார்க்கும் தன்மையும் தேவைப்படும் போது வாதிட்டு வெற்றி பெறும் திறமையும் கொண்டவள். தேவதையின் கண்ணில் திடீரென்று ஏதோ பட்டது. பெண் உருவத்தின் கன்னத்தை தொட ஜில்லென்று ஈரம். அடடா, இங்கு பாருங்கள், உள்ளிருந்து ஏதோ ஈரம் கசிகிறதே. அது ஈர கசிவு அல்ல தேவதையே, அதுதான் கண்ணீர் துளி. கண்ணீர் துளியா? அது எதற்காக? அந்த கண்ணீர் தான் அவளுடைய மொத்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. சுகம், துக்கம், ஏக்கம், ஏமாற்றம், தனிமை, துயரம், அன்பு, பெருமை, வெறுப்பு, அச்சம், உளைச்சல், உழைப்பு, இதுபோல் இன்னும் எத்தனை எத்தனை, அத்தனையும் அந்த கண்ணீர் துளிதான் வெளிப்படுத்துகிறது. பெண்ணின் இயல்புகள். இறைவா, நீங்கள் உண்மையிலே மாமேதை. ஒன்றை கூட விடாமல் ஒரு பெண்ணின் அத்தனை இயல்புகளையும் இப்படி துல்லியமாக வெளிக்கொணர்ந்து விட்டீர்கள். உமது படைப்பில் பெண் ஒரு அட்சய பாத்திரம், பிரமிக்கத்தக்க அதிசயம் என்றது தேவதை. ஆம் ஆம், பெண் சக்தி மிக பெரியது. எத்தனை சுமைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை உழைப்பு, அத்தனையையும் தான் சுமந்து கொண்டு எவ்வளவு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் பிறருக்கு கொடுக்கிறாள். அவளால் மட்டுமே அளவேண்டிய நேரத்தில் கூட அருமையாக பாட முடியும். அவளால் மட்டுமே சந்தோஷம் பொங்கும் வேளையில் கண்ணீர் சிந்த முடியும். மற்றவர்கள் சாப்பிடுவதற்காக அவள் பட்டினி இருக்க முடியும். அவளால் மட்டுமே ஒரு சின்ன அணைப்பு, செல்ல பேச்சு, ஒரு குட்டி முத்தம் கொடுத்து ரணமாகி போன உள்ளங்களுக்கு மருந்திட முடியும். அவளால் மட்டுமே உற்றார், உறவினர், தோழர், தோழியர் அனைவரது சக துக்கங்களிலும் பங்கு கொண்டு துக்கத்தை இரட்டிப்பாக்கி துயரங்களை குறைக்க முடியும். தன் குழந்தைகளின் சாதனைகளுக்காக சகல சௌகரியங்களையும் விட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து அவர்களை ஊக்கப்படுத்த அவளால் மட்டும்தான் முடியும். ஐயோ, என்னால் இந்த இழப்பை தாங்க முடியவில்லையே என்று உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கும் போதே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவளால் மட்டுமே வாழ்க்கையை எதிர்நோக்க முடியும். கடவுள் பெண்ணின் பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போக தேவதை கடைசியாக ஒன்று கேட்டது. ஆமாம், இவளிடம் குறை எதுவுமே இல்லையா என்று. இறைவன் சொன்னார், உலகையே சுழலச் செய்யும் ஆற்றல் படைத்த வாழ்க்கையின் ஆதார சுருதியாக விளங்கும் இப்பெண்ணிடத்திலும் ஒரு குறை உண்டு. அதுதான் என்ன? ஆவலுடன் தேவதை வினவ, ஆண்டவன் சிரித்துக்கொண்டே சொன்னார், தன்னிடம் இருக்கும் அற்புத ஆற்றலை அவள் அடிக்கடி மறந்து விடுகிறாள். உண்மையா? கடவுள் நல்லா புரிந்து அவர் படைத்தவர் அல்லவா, சொல்லியிருக்கார். உண்மைதானே? பெண்களுக்கு புரியும். தேவதை திகைத்து சொன்னது, இவ்வளவு நாளும் இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்றோ எப்பொழுதோ எதிலோ நான் ரசித்து படித்த அற்புதமான படைப்பு இது. நாளும் கோளும் நல்லோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்பது போல் உழைப்பின் மகத்துவத்தை அறியாதவள் ஹாலுக்கும் சமையற்கட்டுக்கும் ரன் எடுத்து
அவுட் ஆகாத ஆயுள் கைதி இவள். ஒரு காலத்தில் உயர்வாக கருதப்பட்டவள் இன்று உயர்விழந்து உணர்விழந்து சமத்துவம் இழந்து கருவை இழந்து தன் மதிப்பை இழந்து சில நேரங்களில் சில இடங்களில் தன்மானத்தையும் இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்மாதர் அறிவை கெடுத்தனரே என்றார் பாரதியார். அறிவும் ஆற்றலும் அனைவருக்கும் சமம். எந்த நாடு பெண்மையை போற்றுகின்றதோ அதுவே நாடு முன்னேறுவதற்கு முதற்படி. ஒற்றை குடும்பந்தனில் பொருள் ஓங்க வைப்பவன் தந்தை. மற்றைய கருமங்கள் அதாவது வேலை செய்து மனையின வீடு வளர்த்திட செய்பவள் அன்னை. ஒரு குடும்பம் ஒழுக்க நெறியில் உயர்வடைய காரணம் பெண்தான். உலக இயக்கமே பெண் இல்லை என்றால் இயங்காது. பயமாக தோன்றுவதையும் நயமாக மாற்றுகின்ற திறமை பெற்றவள். உழைப்பின் உச்சத்தே நின்று நஷ்டமென்று கீழே விழுந்தாலும் ஊன்றுகோலாக நின்று உயர்த்தி பிடிப்பவள். பெண் தீயினுள் தென்றலாக பூவினுள் மனமாக சொல்லினுள் மென்மையாக இருப்பவள். அடுநோய்கள் பல கூடி உடல் மீது தொடுத்தாலும் உழையாத நெஞ்சம் அதாவது மனம் உடையவள். பசியோடு இருந்தாலும் பாச பிணைப்போடு இருப்பவள். பெண்ணே, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளாக இருப்பவளும் நீயே. உன்னை பற்றி உன் திறமையை பற்றி புரிந்து கொள். எதற்கும் அச்சம் கொள்ளாதே. உலகம் வியக்கும்படி உன்னால் நிறைய சாதிக்க முடியும். இது நிதர்சனமான உண்மை. இதுகாரும் செல்லத்தை அம்மாவோட கட்டுரை கருத்துக்களை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாய்ப்பு நல்கிய ஆரோக்கிய பிருட்டோ ஐயா அவர்களுக்கு நன்றி. கட்டுரை கருத்துக்களை தொகுத்து வழங்கவிருக்கும் கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க விந்தியா கௌரி அம்மா. சாதனை புரிய தயாரா அப்படின்னு செல்லத்தாய் அவர்கள் தமிழ்துறை தலைவராக இருந்தவர்கள், பேராசிரியர். அவர் எழுதிய புத்தகத்தை, அந்த கட்டுரைகள் 27 கட்டுரைகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. 27ஆம் தெரியல, பொறுத்துக்கொள்ளவும். அந்த கட்டுரைகள்ல இருந்து இன்றைக்கு சில கட்டுரைகளை வாசித்து அதோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. குசேலருக்கு 27 பிள்ளைகள் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த காலத்துல அந்த பிள்ளைங்களை எல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைத்தன்மையோட இருக்கணும், ஒழுக்கத்தோட வாழ்றது, அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது. கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்த காலகட்டங்கள்ல பார்த்தா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா உழைப்பு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பல் வந்துருச்சு. கல்வி கற்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுதான் நாகரிகம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கல்வி கற்க தொடங்குறாங்க. கல்வியின் மகத்துவம் எல்லாருக்குமே புரியுது. கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை தெய்வமாக மதிக்கிறாங்க. ஆனால் இப்பொழுதெல்லாம் ஒரு பிள்ளைய அடிக்கக்கூடாது பள்ளியில அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை ஒரு பிட்டு எழுதி காப்பி அடிச்சு எழுதினா கூட ஆசிரியையால சொல்ல முடியல. சொன்னா நாங்க உங்க பேரை எழுதி வச்சுட்டு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. அடியாத பிள்ளை எப்படி படிக்கும் அப்படிங்கிறதுதான். குழந்தைகளை நம்ம தெய்வமாக மதிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகள் இன்றைக்கு எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கட்டுரையில அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நொடி முள்ள விட ரொம்ப ரொம்ப வேகமா ஓடணும். அப்பதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆசிரியர்கள் எப்பவுமே மாணவர்களின் நன்மைக்காக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அதுல அம்மா சொன்னாங்க. ஒரு மாணவி பாடுறதுக்கான ஒரு பயிற்சி நான் பாடு அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தும் போது தொடர் பயிற்சி எடுத்து அந்த மாணவி நான் இன்னைக்கு நல்லா பாடுறேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. உழைப்பு அப்படிங்கிறது வெற்றியோட விதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய கரங்கள் அப்படிங்கிறது உழைப்பின் மூலதனம். ஒருத்தங்கிட்ட ஒரு மன்னர் சொல்றாரு, பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, உன் கையை கொடு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது, கையை எப்படி கொடுக்க முடியும் போது, அப்ப அதுதானே மூலதனம் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்ற மாதிரி ஒரு கதையும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம உழைப்பை நாம நம்பணும். ஒவ்வொரு செயலையும் ஈடுபாட்டோட செய்யணும். திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்படி வாழ்க்கையில் வெற்றி அடையறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல மனநிலையும் தேவைப்படுகிறது. அறிவு அச்சம் காக்கும் கருவின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்றைய காலகட்டங்களில் அன்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. இது ஒரு
ஆம், பேசுறாங்க. அந்த கல்லூரியில பேசம்போது கூட ஒரு விவாதமாக பேசம்போது 4 பேர் அன்பு இருக்குன்னு சொல்றாங்க. 7 பேர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எது வெற்றி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அந்த ஆசிரியை சொல்றாங்க. அந்த மாதிரி அன்புங்கிறது இன்றைக்கு குறைஞ்சிட்டே வர்றதுனால தான் இல்லத்தின் பெயர் அன்னை இல்லம். ஆனால் அன்னை இருப்பதோ அநாதை இல்லம் அப்படிங்கிற ம ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப 4 பிள்ளை பெற்றவர்களுக்கு நடுத்தெருவில் தான் சோறு அப்படிங்கிற மாரி இன்றைக்கு பழமொழிகள் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம சின்ன வயசுல இருந்தே உறவுகள் பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்தே பெற்றோர்கள் சொல்லித் தர வேண்டும். இயற்கை தந்த இனிய ஒரு அமிழ்தம் அப்படிங்கிறது உறவு அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும். நம்ம தமிழர்கள் மண்ணோடு மல்லு கட்டும் மரத்தமிழர்கள். நாம் மழையின் மகத்துவத்தை அறிந்து ஒரு அமிழ்தமாக அதை மதிக்க வேண்டும். நீர்நிலைகள சுத்தமாக, சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும். விடுகதைகள் அப்படிங்கிறது நம் சிந்தனையை தூண்டக்கூடியது. அதுல ஒரு பெண் அவங்க கண்ணுல பூ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கண்ல பூ விழுந்திருக்கு அப்படின்னா, அத குறையே எல்லாருமே ஒரு நிறையாக பேசி அதிர்ஷ்டம் அப்படின்னு பேசி இது பண்ணுவாங்க. ஆனால் ஒருவன் அதை கேலி பண்ற மாரி பாடும்போது, அந்த பொண்ணு திருப்பியும் கேலியாக ஒரு பதில் சொல்றாங்க. இதன் மூலம் அந்த விடுகதைகள் நம் சிந்தனையை தூண்டுகின்றன. நாக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய சில அம் அ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாரி நாப்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு சில சொற்றொடர்களையும் நம்ம தொடர்ந்து சொல்லும்போது, நமக்கு சுலபமாக வரும். அடுத்ததாக ஒரு தேவதை கடவுள்கிட்ட கேட்கிற மாரியான பேசுற மாதிரியான ஒரு உரையாடல். அதுல கேட்கறாங்க தேவதை கடவுள்கிட்ட, "எப்படி ஒரு பெண்ணின் இயல்புகள அப்படியே வடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, "எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு இருக்கு." அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்ப தேவதை ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாங்க, "அப்ப இந்த பெண்கிட்ட எந்த குறையுமே இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரே ஒரு குறை தான் இருக்கு. அந்த பெண் தன்கிட்ட இருக்க அற்புத ஆற்றலைகளை அப்பப்போ மறந்துடுவாங்க. அது ஒண்ணுதான் குறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் பெண்கள் ச ம் அ எப்பவுமே விடுமுறையே கிடையாது அப்படிங்கிறதான் நலிந்தோர்க்கில்லை நாளும் கிழமையும் சொல்லுவாங்க. அதே மாரி பெண்களுக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிங்கிறதும், சமையல் கட்டுக்கும் அந்த சாப்பாட்டு அறைக்கும் ஓடி ஓடி ரன் எடுத்தே அ நேரம் போயிடுது. இதுல எங்க போய் கிரிக்கெட் பார்க்கிறது அப்படிங்கிற மாரி கூட நம்ம சொல்லலாம். ஓய்வு நேரம் அப்படிங்கிறது இல்லாமல் தொடர்ந்து உழைக்கும் வர்க்கமாக ஒரு தியாகமாக பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், ஆனால் அவர்களுக்கு இருக்கிற சக்தியை அவர்கள் உணர்வதில்லை அப்படிங்கிறதையும் அந்த அருமையான அந்த தேவதை கடவுள் கதையின் மூலமாகவும் அம்மா அவர்கள் விளக்கினாங்க. "சாதனை புரிய தயாரா?" அப்படிங்கிற ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விந்தியா கௌரி அம்மா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் மயமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,
வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா விந்திய கௌரி அம்மா அவங்க நிறைய கருத்துக்களை நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு எடுத்து கூறினதுக்கு நன்றிகள் அம்மா. நிறைய கருத்துன்னா குழந்தைங்கள நம்ம எப்படி அன்பு காட்டி வளர்க்கணும், சிந்தனையை செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதிர்காலம் இன்பமயமாக மாற விந்தேகவரி அம்மா மிக தெள்ள தெளிவாக நமது இளைய தலைமுறைகளுக்கு எடுத்து கூறினீர்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. குழந்தைகளுக்கு அன்புதான் மிக சிறந்த ஆயுதம். அதை நாம் நம் குழந்தைகளுக்கு அன்பும் கருணையுமாக எடுத்து கூறி அவர்களை ஆதரிப்போம், அனைவருக்கும் பரிமாறுவோம். அன்பு ஒன்று இல்லை என்றால் உலகமே அழிந்து விடும். அன்பு இருந்தால் அங்கு அமைதி தானாக பரவி நிற்கும். உழைக்கும் மனிதர்களே ஒன்று கூறுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். இந்த வரி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நீரை சேமிப்போம், சிக்கனமாக இருப்போம். இதையெல்லாம் நம்ம காது வழியா கேட்கிற மொழியை நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழணும். இதுக்குதான் நம்ம தளத்துல நிறைய கருத்துக்களை நிறைய பேர் நமக்கு சொல்லித்தராங்க. அதை எடுத்து உணர்ந்து அதன் வழி நம்ம நடக்கணும். அதுதான் இங்க சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள கருத்து அதுதான். விந்தேகவரி அம்மா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு விந்திய கௌரி அம்மா நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு கருத்துக்களுமே ஒரு பெரிய கருத்தோட ஒரு விதைகளை தூண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதை பற்றி பேசினோம்னா விருட்சம் அளவுக்கு பேசலாம். ஆனால் அம்மா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய பெண்களை பற்றி சொன்னது எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. அம்மா சொன்னாங்க, அத்தனை ஆற்றலும் பெண்மைக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா ஒரே ஒரு தவறு என்னன்னா, அது என்ன அதோட பெண்மையோட மகத்துவத்தை பெண்கள் அறிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வேலைக்கு போற பெண்களுக்கு என்னன்னா, வேலைக்கும் போயிட்டு குடும்பத்துல இருக்க குழந்தைகளை பார்க்க முடியலன்னு ஒரு கவலை. அதே போல வீட்டுல இருக்க பெண்களுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் தொடர்ந்து நல்ல உணவு, நல்ல வீட்டை சுத்தம் பண்றது மாதிரி அனைத்து வேலைகள் செஞ்சாலும், நான் வீட்ல சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால எங்க இருக்கிறோமோ, அத நம்மளுக்கு நம்மளுடைய முக்கியத்துவமே நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறது தெரியல. நம்ம வீட்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு ஒரே விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஒரு நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஆள் விட்டா எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கவங்க காசு செலவழிக்கணும்னு மட்டும் நினைச்சோம்னா, நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிக்கனப்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஒரு ஒரு நாள் முடியலன்னு சொல்லி நம்ம ஹோட்டல்ல வாங்குறோம். அப்ப எந்த அளவுக்கு காசு செலவாகுது. அது செலவாகுறது மட்டும் இல்லாம, அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்றதையும் நம்ம யோசிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதேபோல அம்மா சொன்னாங்க, அ நம்ம அந்த கிச்சன்லயே நம்ம ரன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு அத விட்டும் வெளியவும் வர முடியாது, உள்ளேயும் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாதுங்கிற மாரி தான் ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல இப்ப நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இப்ப அன்ப பத்தி அம்மா சொன்னதுல, அன்னை இல்லம்னு பெயர் வச்சுட்டு அன்னையெல்லாம் அனாதை இல்லத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும், ஒரு பேருக்காக இல்ல நான் உங்கள வச்சுக்கிறேன்னு சொன்ன பெற்றோர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் அம்மா அத குறிப்பிட்டாங்க.
இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம குழந்தைகளுக்கு வந்து முக்கியமா கொடுக்கறது வந்து என்னன்னா, நம்ம பெரிய லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும். நம்ம குழந்தைகள் பெரிய பள்ளியில படிச்சு பெரிய வேலைக்கு போணும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய குறிக்கோள் இருக்கு. அதுல பியர் பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. இங்க கூட இருக்கவங்க பயணிக்கிறவங்க கூடயும் நம்ம ஓட்டமா ஓட வேண்டியது இருக்கு. ஆனா அந்த குழந்தைகளோட மனநிலையிலேருந்து முழுசா பார்த்தணும்னா, அதுகளுக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான். ஒரு அன்பான அரவணைப்பு தான் அவங்களுக்கு தேவை. எதா இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அன்பு, அரவணைப்பு அதுதான் நம்மளுக்கு அந்த குழந்தைகளுக்கும் தேவைப்படுது. சொல்லப்போனா நமக்கும் தேவைப்படுது. என்னதான் ஓடிக்கிட்டே இருக்கையில நம்ம சொல்றத கேட்கறக்கும், நம்ம அப்படியே நம்மோட அன்பா இருக்கிறக்கும் ஒரு ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னாவே அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சொல்லப்போனா அன்பா இருக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்ப கிடைக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அதுபோல அம்மா இது அப்படியே ஒரு என்ன சொல்றது? இன்ட்ராஸ்பெக்ஷன் மாரி தான் இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. அதேபோல மாணவர்கள் சொல்லையில வந்து எது ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு அந்த பருவத்துல அவங்க அன்புக்காக ஏங்குறாங்க. அங்க ஒரு பெரிய வழிகாட்டுதல் தேவைப்படுறது என்னன்னா, குழந்தைகளுக்கு முழுக்க முழுக்க நம்ம கைப்பிடிச்சு வர்றோம் அப்படிங்கிற மாரி இருக்கு. பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த பருவத்துல இருக்க குழந்தைகளுக்கு வந்து நிறைய வழிகாட்டுதலும், அன்பும் தேவைப்படுது. அது முக்கியமா ஆசிரியர்கள் சமூகம் வந்து செய்யறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, அவங்க கூட தான் நிறைய இருக்காங்க. அவங்க வழிகாட்டுதலும் நிறைய கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்க விந்திய கௌரி அம்மா. நிறைய விஷயங்கள இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. வாழ்க. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரமேஷ் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ அருமையான ஒரு கட்டுரைகள், நல்ல நல்ல கருத்துக்களாக இருந்தது. நிறைய சொல்லலாம். நேரம் கருதி மற்றவர்களுக்கு வழிவிட்டு குறைவாக விஷயங்கள் சொல்கிறேன். பெற்றோர்கள் வயதானவர்களுக்கு அன்பு ஆதரவும் கொடுக்கறது பற்றி பேசினாங்க. ஒரு நெகிழ்ச்சி விஷயம். இதோட முக்கியத்துவத்தை சொல்லி வளர்க்க நம்மளுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டோம்னா அதை ரோல் மாடலா எடுத்துட்டு குழந்தைகள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது. நம்ம பசங்க வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, ஆனா நம்ம செய்யறத செய்வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய விஷயம் பார்த்தோம்னாக்கா அவங்களால பண்ணவும் முடியல. நம்ம சிறு வயதுல பையன் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு அவனை தூண்டி விட்டு அவனுடைய அமெரிக்காவுக்கு அனுப்புறதும் நம்ம தான். நமக்கு வயதான உடனே அவன் அமெரிக்காலேருந்து வரல அப்படின்னு, ஏன்னா அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்ட உடனே நிறைய கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்களால அதை விட்டுட்டும் வர முடியாது. நம்ம தனியாக தான் இருக்கிற மாதிரி சூழலும் இருக்கு. இது சூழல்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி பல பல விஷயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்னன்னா, ஒரு வெளி தோற்றத்துக்கு வீட்டு பேர் அன்னை இல்லம், அம்மா இருக்கிறது அனாதை இல்லம்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. வெளி தோற்றத்துக்கு பல விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்று. பெண்ணை பற்றின விஷயங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. என்ன காரணம்னா, உலகத்திலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் வந்து பெண்மை தான். அதே சமயம் ரொம்ப கஷ்டப்படுறதும் பெண்ணு தான். அதுல குறிப்பிட்ட அத்தனை விஷயம் உண்மை. இப்ப ஆக்சுவலி நான் வந்து பதவி ஐ மீன் பணி ஓய்வு பெற்று விட்டேன் நானு. ஆனா எங்க மனைவி பார்த்தீங்கன்னா, பணி ஓய்வு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் நான் நெறைய சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு உதவி செய்யற வேலைகள் பண்ணுவேன்னு வச்சுக்கங்களேன். எல்லா விதத்திலயும் சமையல்லயும் சரி, கூட பணிகள்ல பண்றோம். பட் ஆனா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணி ஓய்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்னைக்கு அந்த காலத்துல வயதானவங்களுக்கு வந்து அவங்க மருமகள்கள் வந்து அவங்கள ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. பட் இன்னைக்கு அந்த மாரி சூழலும் கிடையாது. மருமகளும் வேலைக்கு போறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இருக்கிற பெண்களுக்கு ஒரு 50 வயசு, 55 வயசு இருக்கிற பெண்களுக்கு வந்து பணி ஓய்வுங்கிறது கண்டிப்பாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாரி பெண்ண பத்தின சொல்லி அவங்கள்ட்ட ஒரே ஒரு குறை தான் கடவுள் சொன்னது. அவங்கள பத்தின பெருமை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னது. ரொம்ப ஆழ்ந்த சிந்திக்க வேண்டிய பல கருத்துக்கள சொல்லி சென்றிருக்கிறாங்க. அருமையான ஒரு நாள். ஏதோ கடவுள் அருளால் எனக்கு உள்ள இணையறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இந்த தலைப்புக்கு நன்றி. இதை கொண்டு செல்லும் அனைவருக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா, நீண்ட நாள் கழிச்சு கலந்துகிட்டு உங்களோட அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
இன்றைய காலை பொழுதில் விந்திய கௌரி அம்மா அவருடைய செல்லம்மா அவங்க எழுதிய கட்டுரைகள் சாதனை புரியறதுக்கு. இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில தொலைத்து விட்ட, கடைபிடிக்க வேண்டிய என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே அந்த கட்டுரைகள்ல ஃபுல்லா அவங்க சொன்னாங்க. சிறப்பான ஒரு உரை. அன்பு, இந்த அன்புலயே பாருங்க, ரியல் டூப்ளிகேட் அப்படி ரெண்டுமே வந்துருச்சு. உண்மையான அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி போட வேண்டியதா இருக்கு. அன்புங்கிறது ஒரு நல்ல சொல்லு, ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையான அப்படின்னு ஒரு வார்த்தை போட வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படிங்கிறத சொன்னாங்க. ரெண்டாவது ஆற்றல். நம்முடைய ஆற்றலை வந்து அது குறிப்பா பெண்கள் வந்து தன்னுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறதவே வெளியே காட்டிக்காம குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க எல்லாம் வெளியே வரணும். அந்த மாதிரி அதே மாதிரி பிளான் பண்றது, நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடைய பிளானிங், அதை செயல் முடிக்கிறதுக்கு ஒரு செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம், இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியா அந்த காலத்து கிராமத்து மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு களைப்பு, அவங்க வேலைக்கு போயிட்டு வர்ற களைப்பே தெரியாது. ஏன்னா வேலை செய்யற இடத்துல சிரிச்சுக்கிட்டு அந்த நாத்து நடும் போதெல்லாம் அம்மா அந்த விடுகதைகள்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த விடுகதையெல்லாம் சொல்லி அதை சொல்லி சிரிச்சு அப்படி ஒரு களைப்பற்று அவங்க அந்த மாதிரி உழைத்து வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டுல குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு, அதுதான் முக்கியம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் குழந்தைகள்லாம் தூங்க போயிடுவாங்க. பெரிய அப்பா அம்மா உட்காந்து வெளியே வெத்தலை வாக்கு போட்டு பேசிக்கிட்டு மனம் விட்டு பேசினாங்க. ஸோ மனம் விட்டு பேசத்தான் அந்த அன்பு வந்து நிலைச்சு நின்றுச்சு. அந்த அளவுக்கு அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேசுறதே கம்மியாயிடுச்சு. இப்ப இருக்க நவீன காலத்துல இந்த மொபைல் வந்ததுல இருந்து எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில மொபைல் தூக்கிட்டு போயிடுறாங்க. பேசுறது கூட கிடையாது. அந்த அளவுக்கு உட்காந்து பேசி எல்லாரும் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, தொலைத்து விட்டது அப்படிங்கிறதுதான் அந்த கட்டுரையில ஒரு சாரம்சமா இருந்தது. அதே மாதிரி சுற்றுப்புற சுகாதாரம், இயற்கை எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லா இதையும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்னென்ன கடைப்பிடிக்கணுமோ அதுல எல்லா விடயங்களையும் கொண்டு வந்து அவங்க அருமையா தொகுத்து ஒரு கட்டுரையா அவங்க வந்து இந்திய கொரியமா படிச்சாங்க. இன்றைய காலை பொழுது சிறப்பாக அமைந்தது அம்மா. உண்மையிலே சிறப்பான ஒரு கட்டுரை. நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். விந்திய கௌரி அம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். செல்லத்தையம்மா அவங்களோட கட்டுரைய அருமையா எழுதியிருந்தாங்க. அவங்க நிறைய நூல்களை படிக்கிறவங்க, நிறைய பாடல்களை மனனம் செய்து அருமையா சொல்லுவாங்க. பள்ளி கல்லூரி பல இடங்கள்ல பேசினவங்க. விவசாய குடும்பம்ன்றதுனால விவசாயம் சார்ந்த நிறைய தகவல்களை கட்டுரைகள்ல அவங்க கொடுத்திருக்காங்க. நேரம் கருதி முக்கியமானதை மட்டும், அதாவது தளத்திற்கு தேவையானதை மட்டும்தான் நான் கொடுக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய அருமையான தலைப்புகள்லாம் இருந்தது. தலைப்புகள் சிறப்பா இருந்தது. அதை விட என்னன்னா, உள்ள அவங்க வந்து பல நூல் அறிவை அவங்க மேற்கோளா கொடுத்திருந்தாங்க. பெரும்பாலும் கிராமத்துல உள்ள அந்த வழக்கு சொற்களை எல்லாம் அருமையா வந்து கொடுத்திருந்தாங்க. சிலருக்கு அந்த சொற்கள் தெரியாது. அதனால நான் விளக்கமும் சொல்லியிருந்தேன். செவிச்செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம படிக்கணும். நேரம் இல்ல அப்படின்னா, பெரியவர்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கணும். அவங்க நூல் அறிவை நமக்கு சொன்னாங்கன்னா, அதையும் நம்ம கேட்கணும். காது தாங்க உடல் உறுப்புகளையே மிக மிக அருமையான ஒரு படைப்பு. ஏன்னா, அது திறந்து தான் இருக்கும். கண்ணுக்கு கூட இமைகள் உண்டு. வாய கூட மூடிக்கலாம். உடல் உறுப்பு எல்லாமே முக்கியம் தான். இருந்தாலும் பாருங்களேன், அமைதியா இருந்துட்டு நல்ல பாட்டு கேட்டோம்னா, மனசுக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கும். நல்ல செய்தி யாராவது சொன்னாங்கன்னா கேட்டோம்னா, அது வாழ்க்கைக்கு பயனுடையதா இருக்கும்.
செல்லத்தாயம்மாவோட நூலை நான் அவங்க எழுதி வெளியிட்ட உடனே கொடுத்தாங்க, படிச்சுட்டேன். அரைக்குப்பிரட்டு ஐயா சொன்ன உடனே நான் திருப்ப படிச்சேன். திருப்ப திருப்ப நம்ம படிக்கிறப்போ நிறைய நல்ல செய்திகளை நம்ம வந்து உள்வாங்கிக்கிறோம். அதுல பல நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில வந்து கடைபிடிக்கிறோம். அதுதான் நமக்கு தேவையான ஒன்று. இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று. எனக்கு வாய்ப்பு நல்கிய அரைக்குப்பிரட்டு ஐயா அவர்களுக்கும், அருமையா தொகுத்துரைத்த கற்பவள்ளி அம்மா அவங்களுக்கும், பின்னூட்டம் வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உங்கள் பொறுத்துக்கொள்ளவும். நன்றிங்கம்மா. சாதனை புரிய தயாரா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகத்திலிருந்து முனைவர் செல்லத்தாய் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து நிறைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மோட பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.